ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வெஜ் ஹலீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரம்ஜான் டைமில் வந்து அவங்க வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு. அதான் இன்றைக்கி உங்க கூட இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வந்து முதல்ல திரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை வீட் ரவா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு, அதுக்கப்புறம் வந்து 6 பாதாம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து, இவ்வளவும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் வந்து பொடி மாதிரி பவுடர் மாதிரி திரிச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வெஜ் ஹலீமுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா மீல்ஸ் மேக்கர் யூஸ் பண்ண போகிறேன். மீல்ஸ் மேக்கரை வந்து நல்லா ஊற வச்சு, நல்லா வெந்நீரில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பொட்டீஸாக வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் கைட்டு அரியறனால அரிஞ்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு கூட சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பொட்டீஸாக கட் பண்ணிடணும். இப்போ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இது வந்து ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடான உடனே நான் வந்து முந்திரி பருப்பு, பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து பாதாம், இது 3ஐயும் வந்து பொடிசாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வந்து பருப்புகள்லாம் வந்து நம்ம போட்டோன்னா உடனே வந்து தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் காரத்துக்கு வந்து நான் மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 4 மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடயே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இதையே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீளமாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணி இது மாதிரி வந்து நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம மேக்கரை வந்து நம்ம இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இதை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து நம்ம திரிச்சு வச்சுருக்க அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம எல்லா மசாலா பருப்பு எல்லாம் போட்டு திரிச்சு வச்சுருக்க பொடியை அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துக்கிட்டுங்க. இந்த பொடியை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசனை சூப்பராக வருது. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் வந்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு இறக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு பிடிக்கும். ஈவினிங் டைமில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட்லாம்.
இந்த மாதிரி நல்லா திக்காயிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், ரொம்ப சூப் மாதிரி தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு, இது வந்து நம்ம நான்வெஜ் எதுவும் சேர்க்காதனால சீக்கிரமாகவும் வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் குக்கரை வந்து சிம்மில் வச்சு குக்கரை மூடி வச்சிடலாம். வச்சோன்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக வந்து ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட, அது மாதிரி பார்த்தா ரொம்ப ஹெல்த்தியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். காரம் வந்து உங்களுக்கு நல்லா தேவை அப்படின்னா பச்சை மிளகா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி நம்ம சிம்மில் வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சா போதும். மீல்ஸ் மேக்கர்லாம் சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த உள்ள ஏரெல்லாம் வெளியேற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. சூப்பராக வந்து ஹலீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய இருக்குது. ஏன்னா இதில் நம்ம மீல்ஸ் மேக்கர், அப்புறம் நட்ஸு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், தால் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம டயட் டைமில் கூட இதை வந்து ஈவினிங் வந்து இந்த நைட் டைம் டின்னருக்கு பதிலாக கூட இதை வந்து ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப் எடுத்தோம்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் காலம்பரம் எடுத்தோம்னா இது வந்து நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் டைஜஸ்ட் ஆகும். நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை வந்து நம்ம சர்விங் கப்பில் வந்து சர்வ் பண்ணிடலாம். வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.